துரியனுக்காக கொஞ்சம் ஆசைப்பட்டு உன் தம்பி மாதிரி தெரிந்து அவரோட யுத்தத்திற்கு செல்வது நீதியா தர்மமா வேண்டாம் நாதா. அந்த தம்பிமார்கள் என்ற விவரம் எனக்கு எப்போ தெரியும் நம்ம தெரியுமா? எப்பொழுது தெரியும் நாதா? நாதா, நீங்கள் அந்த துரியனுக்காக பயந்து யுத்தத்திற்கு செல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி உள்ளது? துரியனுக்காக பயந்து வந்த தம்பிமார் ஐவர் அவர் மீது யுத்தத்திற்கு செல்கிறேன் என்று வலுக்கட்டாயமா நிற்கிறார். உன்னோட கேட்கிறேன், ஒரு பெரிய தீவெட்டு இருக்குது. சொல்றாங்கல்ல, பெரிய தீவெட்டு இருக்குது. அது பக்கத்துல மகிமை பொருந்திய சிறிய தீபத்தை வைத்தால் தீவெட்டி வெளிச்ச பிரகாசிக்குமா, தீபத்தை வெளிச்ச பிரகாசிக்குமா? தீவெட்டி தனி பிரகாசிக்குமா? அப்பேற்பட்ட இந்த அத்தினாபுரத்திலே துரியனானோடு ஒரு பெரிய தீவெட்டி கொடுக்கிறான். எங்க வீட்டுக்காரு மகிமை பொருந்தியவரா இருந்தாலும் சின்ன தீபமாக இருக்கும். என் வீட்டுல பெரிய தீவெட்டி போல இருக்கணும்னா அங்க போனோம். அங்க போனா எங்க வீட்டுக்காரர் நல்லா பிரகாசமா நீங்களே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு இடம் இருக்கு. நம்ம அங்க போயிடலாம். விழாவில் சொல்லாத அங்க போறா இங்க போறான்னு பாண்டவர் பக்கம் சேர்ந்து விடலாம், வாங்க போகலான்னு கூப்பிடுறேன். பாண்டவரோடு என்ன சொன்னா வாழலாம். பொன்னா அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய தம்பிமார்கள் என்ற விவரம் எனக்கு எப்போது தெரியும் தெரியுமா? விளக்கமா சொன்னா தானே தெரியும். விளக்கமா சொல்றேன். என்ன அவர் இனி
இன்னவர் இது யார் என்றே யாவரும் அறியார் அந்த மன்னவே திருதராஜே என் மகன் என்று வளர்த்தான் கண்ணே. நான் உன்னிட வசனம் கேட்டேன், அந்த உயர் பஞ்சே பாண்டேவாளே வண்ணமாய் சேர்ந்தேனானால் வைகுந்த மடையுள்ளேனோ. எவ்வளவு எளிதாக தெரிவித்தாய் கண்ணே. பஞ்சபாண்டவரோடு சேர்ந்து வாழலாம், இந்த போர்க்களத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்று எவ்வளவு எளிதாக தெரிவித்தாய் கண்ணே. அந்த பஞ்சபாண்டவர் என்னுடைய தம்பிமார்கள் என்ற விவரம் எனக்கு எப்போது தெரியுமா? அன்று மன்னவந்த மாயவன் நாடு கேட்க வந்தான், பாண்டவருக்காக பரிந்து என் உடன்பிறவா சகோதரன் அப்படி நாடு கேட்க வந்த நேரத்தில் என் சகோதரன் துரியனானவன் பாண்டவருக்கு நாட்டை தர மறுத்து யுத்தமே சித்தம் என்று கைத்தட்டினான். அப்படி கைத்தட்டியவுடன் அந்த மாயவனாக உறவக்கூடிய கண்ணன் ஆனவன் நேராக குந்தமாதேவியிடம் சென்று, அத்தை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் நடைபெற போகின்றது அத்தை, அந்த யுத்தத்தினுடைய 5 மக்களுக்கும் ஆபத்து என்று தெரிவித்தாராம். இந்த வார்த்தை கேட்ட குந்தமாதேவியானவர், கண்ணா யுத்தம் நடைபெற போகின்றதா, என்னுடைய 5 மக்களுக்கும் ஆபத்தாக நான் என்னடா செய்வேன் என்று கேட்டாராம். அத்தை நீ நினைத்தால் உன்னுடைய 5 மக்களை காப்பாற்றலாம் அத்தை, என்னால் எப்படியடா காப்பாற்ற முடியும் கண்ணா என்று கேட்டாராம். அத்தை உனக்கு 7 வயதில் ஒரு குழந்தை பிறந்ததே ஞாபகம் இருக்கின்றதா அத்தை என்று கேட்டாராம். இந்த வார்த்தை கேட்ட குந்தமாதேவி ஆனவர் அனலில் விழுந்த புழுவாக துடித்தாராம். கண்ணா எனக்கு குழந்தை பிறந்த விவரம் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, உன்னை பெற்றெடுத்த தந்தை என்னுடைய அண்ணா வசுதேவருக்கே தெரியாது, உனக்கு எப்படியடா தெரியும் என்று கேட்டாராம். அத்தை அன்று நீ செய்தது அநீதி, நீதி வேண்டும் என்றால் சில காலம் மறைந்திருக்கும், அநீதி ஒருபோதும் மறையாத அத்தை. அநீதியின் காரணமாய் குழந்தை பெற்றெடுத்து கங்கையாற்றில் விட்டாயே, அந்த குழந்தை வளர்ந்த ஆளாகி இருக்கின்றான், அன்னவனால் தான் உன்னுடைய எளிய மக்கள் 5 ஆபத்து என்று தெரிவித்தான். இந்த வார்த்தை கேட்ட குந்தமாதேவியானவர், கண்ணா பிறந்த குழந்தை ஆற்றோடு ஆறாக அடித்து சென்றது, மாண்டு விட்டதோ சமுத்திரத்தில் கலந்து விட்டதோ என்று கருதினேன், அந்த குழந்தை உயிரோடு இருப்பதாக தெரிவிக்கின்றார், யாரடா அந்த குழந்தை என்று கேட்டாராம். அத்தை அங்க தேசத்து அதிபன் அந்த கண்ணமகாராஜன் தான் அந்த குழந்தை, அண்ணவனால் தன்னுடைய இளைய மக்கள் 5 ஆபத்து என்று தெரிவிக்க, கண்ணா நான் என்னடா செய்வேன் என்று கேட்டாராம். அத்தை அந்தவனை பெற்றெடுத்த தாய் நீதான் என்று உண்மையை சொல்லி உன்னுடைய இளைய மக்கள் 5 சேர்த்துக் கொள்ளத்தை அப்படி சேர்த்துக் கொண்டாயா
காலத்தில் உன்னுடைய 6 பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றலாம் என்று தெரிவித்தாராம். கண்ணா, என்னுடைய வார்த்தை கேட்டு முதல் மகன் இளைய மக்களோடு சேர்ந்தால் பரவாயில்லை, என்னுடைய வார்த்தை கேட்க மறுத்தால் நான் என்னடா செய்வேன் என்றாராம். ஐயா, அத்தை, உன்னுடைய வார்த்தை கேட்க மறுத்தால் 2 வரங்களை வாங்கி வந்து விட அத்தை. உன்னுடைய மக்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று தெரிவித்தார். உன்னுடைய மக்களை காப்பாற்றுவேன் என்று தெரிவித்தானே, உன்னுடைய 6 பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று சொல்லவில்லை. இந்த வார்த்தையின் மர்மத்தை அறியாத குந்தமாதேவி என்ன வரம் கண்ணா என்று கேட்டாராம். அர்ஜுனனை தவிர மற்ற 4 யுத்தமே செய்யக்கூடாது, இது ஒரு வரம். அடுத்த வரம், அவன் களத்தில் நாகாத்திரம் என்று ஒரு பாம்புக்கணை உள்ளது, அதை போர்க்களத்தில் ஒரே ஒரு முறைதான் பானப்பிரயோகம் செய்ய வேண்டும், மறுமுறை தொடக்கூடாது, இது 2வது வரம். இந்த 2 வரங்களை வாங்கி வந்து விட அத்தை என்று தெரிவித்தானாம். இந்த வார்த்தை கேட்ட குந்தமாதேவியானவர் நேராக என்னுடைய அரண்மனைக்கு வந்தார். கர்ணா, மகனே கர்ணா, உன்னை பெற்றவள் வந்திருக்கின்றனடா என்று தெரிவித்தார். அம்மா, பஞ்ச பாண்டவரை பெற்றெடுத்த ராஜமாதாவாக விடக்கூடிய நீங்களா இந்த பாவியை பெற்ற தாய், பொய்யுரைக்காதீரமா என்று தெரிவித்தேன். மகனே கர்ணா, நான் அல்லடா பொய் உரைப்பது, பெறக்கூடாத வயதில் உன்னை மகனாக பெற்றெடுத்து கங்கை ஆற்றில் விட்டேன்டா என்று தெரிவித்தார். அம்மா, என்னை பெற்றெடுத்த தாயார் என்னுடைய கண்களுக்கு புலப்பட மாட்டாரா என்று இயங்கிய காலம் உண்டு. அப்போதெல்லாம் எத்தனையோ தாய்மார்களை பரிசோதித்தேன். அன்று என்னோடு அடித்து வந்ததே ஒரு முழத்தொன்று பட்டாடை. அந்த ஆடையை கொடுத்து 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 பரிசோதனை செய்தேன். அந்த ஆடைக்குரியவர் ஒருவருமே என் கண்களுக்கு புலப்படவே இல்லை. அந்த ஆடையை தொட்ட மாத்திரத்தில் அக்கினி ஜுவாலை வீசும், அலறி அடித்துக் கொண்டு ஓடுவார்கள். அந்த சோதனை உங்களுக்கு வேண்டாமா என்று தெரிவித்தேன். கர்ணா, அந்த ஆடையை வைத்து அனுப்பியதே நான் தானடா, கொண்டு வா அந்த ஆடை, அந்த சோதனைக்கு நான் ஆளாகின்றேன் என்று தெரிவித்தார். அதுவரை தாயாக பாவித்த அந்த பட்டாடை பூஜை அறையில் வைத்து அனுதினம் பூஜை செய்து வந்தேன். அந்த ஆடையை கொண்டு வந்து குந்தமாதேவி கரத்தில் கொடுத்தேன். குந்தமாதேவியானவர் அவர் மேனி மீது அணிந்து குளிர் தென்றலானது வீச என் கண் முன்பாக நின்றார். அம்மா, இதுவரை தாய் தந்தையற்றவன் குலம் தெரியாதவன் என்று அவப்பெயருக்கு ஆளாகிவிட்டேன். அம்மா, இப்போது என்னை பெற்றெடுத்த தாய் என்று அடையாளம் காட்டுகின்றாயே, நான் பிறந்த போதே என்ன தவறு செய்தேனம்மா என்று கேட்டேன். மகனே கர்ணா, நீ அல்லடா செய்தது தவறு, உன்னை மகனாக பெற்றெடுத்து கங்கை ஆற்றில் விட்டேனே, நான் செய்ததடா பெரும் தவறு என்று தெரிவித்தார். அம்மா, என்ன காரணத்தினால் என்னை கங்கை ஆற்றில் விட்டாயோ, என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றாயே அம்மா, என்னம்மா காரணம் என்று கேட்டேன். கர்ணா, உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேனடா என்று தெரிவித்தார். அம்மா, என்னை காப்பாற்ற வந்திருக்கின்றாயா? அன்று கங்கை ஆற்றில் விட்டதாக தெரிவித்தாயே, அன்றே நான் மாட பிறந்தவன் ஆகிவிட்டேன். என்னை எப்படி அம்மா காப்பாற்றுவீர், என்னை எப்படி அம்மா காப்பாற்றுவீர் என்று கேட்டேன். கர்ணா, மாபாரத யுத்தம் நடைபெறப் போகின்றதா? உன்னுடைய தம்பிமார்கள் உன் சேவைக்காக காத்திருக்கின்றார், அந்தவரோடு சேர்ந்து வாழலாம் வாடா என்று அழைத்தார். அம்மா, நான் யார் என்றே தெரியாத காலத்தில் என்னை எடுத்து வளர்த்து பேருக்கும் புகழுக்கும் உகந்தவன் ஆக்கினாரே பெரிய தந்தை, என் மானத்தை காத்த தெய்வம் உடன்பிறவா செபோதன் புரியன் அன்னவருக்கு துரோகம் செய்துவிட்டு பாண்டவரை அணுகி வாழ்வதா? பஞ்ச பாண்டவரோடு சேர்ந்தால் 6ஆவே, கௌரவாதிகளோடு சேர்ந்தால் 100ஆவே. இந்த 6ல் ஒரு நாள் சாவு நிச்சயம், அந்த 100ல் ஒரு நாள் சாவு நிச்சயம். நான் செய்தன்றி மறந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா தாயே, வேண்டாமம்மா என்று தெரிவித்தேன். கர்ணா, உன் தம்பிமார்களோடு சேர்ந்து வாழ மாட்டாயா? அப்படி என்றால் 2 வரங்களை கொண்டதா என்று கேட்டார். என்ன வரம் தாயே என்று. பஞ்ச பாண்டவருடைய தம்பிமார்கள் ஆயிற்றே, அர்ஜுனனை தவிர மற்ற 4 யுத்தம் செய்யாதே மகனே என்றார். அம்மா, அந்த வில் அரங்கேற்ற பொருளில் கேட்டாலே ஒரு கேள்வி. அடே தாய் தந்தையற்றவனே, குலம் தெரியாதவனே,
நீயா என்னோடு போட்டியிட தகுதியானவன் என்று கேட்டானே அந்த அர்ஜுனன், அன்றிலிருந்து இன்று வரை அண்ணவன் மட்டுமே எனக்கு நேர் விரோதி. மற்ற நால்வரோடு யுத்தம் செய்ய மாட்டேன் ஐயா, அம்மா இது சத்தியம். மற்ற நால்வரோடு யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்கள். அடுத்த வரம் என்ன தாயே என்று கேட்டேன். என்னுடைய களத்தில் நாகாத்திரம் என்று ஒரு பாம்புக்கணை உள்ளதாமே, அந்த பாம்புக்கணை போர்க்களத்தில் ஒரு முறைதான் பானப்பிரயோகம் செய்ய வேண்டும், மறுமுறையை தொடக்கூடாது, இது இரண்டாவது வரம் என்றார். அம்மா, நீதியை நிலைநாட்ட வேண்டும், சத்திய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவன் உபதேசித்த உபதேசமா அம்மா என்று கேட்டேன். இந்த மர்மத்தை அறிந்த குந்தமா தேவி மயக்கமுற்று பூமியில் சாய்ந்தார். என்னுடைய தாயாரின் மயக்கத்தை தெளிய வைத்து அன்னவரை ஆசிர்வாசப்படுத்தி அன்னவர் கேட்டபடியே 2 வகங்களை கொடுத்து அனுப்பினேன். என்னை பெற்றெடுத்த தாய் சொல்லிய பாண்டவரை அணுகி வாழாத நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தது ஒரு கண நேரம் இருக்காது. நீ சொல்லியா பாண்டவரை அணுகி வாழப் போகின்றேன். வேண்டாம் கண்ணி, என்ன வேண்டும்? நம்ம தாய்க்கு நாடு ஒரு நேரத்திலே சிவபெருமான் செய்யக்கூடிய தவத்தை கெடுக்க வேண்டும் என்று மன்மதனானவன் புறப்பட்டானா. அப்பொழுது ரவியானவர் பன்முறையாக தடுத்தாராம். வேண்டாம் நாதா, சென்றால் உங்களுக்கு ஆபத்து நேரும் என்று எத்தனையோ முறை எடுத்து வைத்தாராம். ஆனால் ரவியின் வார்த்தையை மீறி சென்ற மன்மதனானவன் சிவபெருமான் நெற்றிக்கண் திறக்க அந்த அனலிலே பட்டு அவர் அங்கமனையில் கருகி பூமியிலே விழுந்தமையால் இந்த நாட்டிற்கு அங்கதேசம் என்று பெயர் வந்தது நாதா. அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கின்றோம். பெண்கள் வார்த்தையை தள்ளி போனவர் யாரும் மீண்டு வந்ததாக சரித்திரம் இல்லை நாதா. என் வார்த்தையை கேட்டு இங்கேயே இருந்து விடுங்கள் நாதா. உன்னுடைய வார்த்தையா கேட்டு இங்கேயே இருந்து நாதா. பொன்மாலா நாதா, இப்பதானா புத்தியா இப்போ சாப்பாடு செய்ய போறாரு. கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இந்த உலகத்தில் யாருக்கு எப்படியோ என் உடன்படவா சகோதரன் துணியல், எனக்கு மட்டும் மனித தெய்வம். எந்த விதத்தில் உங்களுக்கு மனித தெய்வம் ஆகிவிட்டான் என்று உரைக்கின்றேன் நாதா. தெரிவிக்கின்றேன். அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளவன் உடையவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் உடையவனாக சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சி கையெழுத்து
துரியன் அரண்மனையில் இல்லை, எங்க சென்றிருந்தார்? எங்கோ வெளியில் சென்றிருக்கின்றான். அரண்மனையை விட்டு அந்தபுரம் சென்றேன். அந்த புறத்திற்கு செல்லும் அளவுக்கு உரிமை உடையவனானு. அப்படியா? ஆமாமா, அந்த புறம் செல்லும் அளவுக்கு உரிமை உடையவன். அந்த புறம் சென்று பானுமதியை சந்தித்தேன். பானுமதி அவர்களை சந்தித்தீர்கள். பானுமதி ஆனவள் எனக்கு தங்கைக்கு சமமானவர். தங்கைக்கு சமமானவர்கள். அந்தவளை சந்தித்து அம்மாவனுடைய கணவர் எங்கே என்று கேட்க, பானுமதி ஆனவர் அண்ணா என்னுடைய கணவர் எங்க வெளியே சென்றிருக்கின்றார். வெளியே சென்றிருக்கின்றார். அன்னவர் வர சற்று காலதாமதமாகும். ஆகும். அன்னவர் வரும் வரை நாம் இருவரும் பொழுதுபோக்காக தாயப்பாட்சிக்கு ஆடுவோம் அண்ணா என்று தெரிவித்தார். பாட்சியரை ஆடலாம் என்று அவர்கள் உரைத்தார்கள். ஆமாமா, ஒப்புக்கொண்டேன். ஒப்புக்கொண்டேன். காலதாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் இதுதான் வழி. எது? தாயாரத்தான். ஆண்டாம் அதுகள் கூடுகிறாங்களே. அப்படி ஒப்புக்கொண்ட நான் ஆ, அரண்மனை உள்நோக்கி வண்ணமாக அமர்ந்தேன். அமர்ந்தீர்கள். தங்கை பானுமதி வீதியை நோக்கி அமர்ந்தாள். அமர்ந்தார். ஆட்டமோ விறுவிறுப்பான நேரம். விறுவிறுப்பான நேரம். தங்கை திடீரென்று எழுந்து கொண்டாள். எதற்காக? தோல்வி கண்டு பயந்து ஓடுகின்றாள் என்று நான் தவறாக நினைத்து நினைத்து அந்தவளை தாவி பிடித்து ஆ, என்னுடைய கரம்பட்டு கரப்பட்டு அந்தவளை இடையில் அணிந்திருந்த மணிமேகலை என்று சொல்லக்கூடிய முத்தாரமானது ஆ, அற்று விழுந்து முன்னுக்கிடையே சிதறி ஓடுகின்றது. சிதறி ஓடுகிறது. துரியன் அழுகாமல் வந்து விட்டான். ஆ, கணவர் வீதி வழியாக வருவதை கண்டாளோ என்னவோ தங்கை. ஆ, கணவர் வருகின்றார் என்று மரியாதை நிமித்தம் எடுத்துக் கொண்டாளோ என்னவோ. மரியாதையோடு அவர்கள் எழுந்தார்கள். நான் தவறாக நினைத்து தாவி பிடித்தேனே. பிடித்தீர்கள். அந்த முத்தாரம் அற்று விழுந்த முத்துக்கள் சிதறி ஓடுகின்றது. சிதறி ஓடுகிறது. துரியன் அருகாமையில் வந்து விட்டான். வந்து விட்டார். நானோ பயத்தோடு எழுந்து நிற்கின்றேன். எழுதி நிற்கிறீர்கள். என்னதான் தங்கையாக பாவித்தாலும் நான் மனைவியாயிருக்கு. கணவன் முன்பதாகவே கரம் தொட்டு இழுத்தோமே என்று பயத்தோடு எழுந்து நிற்கின்றேன். ஆ, என் அருகாமையில் இருந்த துரியன் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன அண்ணா, நீங்கள் யார் என்ற விவரம் எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய மனைவி அப்படிப்பட்டவள் என்பது மிகவும் நன்றாக தெரியும். நீங்கள் இருவரும் களங்கம் இல்லாதவர் அண்ணா. நீங்கள் ஆட்டத்தை தொடருங்கள் அண்ணா. சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ ஆழமாக போட்டு தருகிறேன் என்று தெரிவித்தாரே. அந்த நிலையில் என்னை வேறு யாராவது பார்த்திருந்தால் என்ன நினைப்பார்? துரியன் அப்படி தவறாக நினைக்கக்கூடிய மனநிலை உடையவன் அல்ல, உயர்ந்த உள்ளமுடையவன். அப்படிப்பட்ட துரியனுக்கு நான்